நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மார்க்கெட் ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியில் மட்டும் கொஞ்சம் வால்டைலிட்டி இருந்துச்சு. இந்த மந்த்லி எக்ஸ்பிரி வரைக்கும் இந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் ஏதோ ஒரு பிக் மூமெண்ட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு 1 வீக்ஸ்க்குள்ளார. ஏன்னா மார்க்கெட் பட்ஜெட்டில் எலெக்ஷன் டைமிங்கில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சு. இந்த பாருங்க, இதே போல் ஒரு ஃபால் ஒன்று சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. அதே போலவே இப்போ பட்ஜெட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் ஒரு கீழே வந்த மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. அப்படின்னா இங்கேருந்து அகைன் ஒரு மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. சரிங்களா, இன்றைக்கான இந்த டே லோ இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாளைக்கான சப்போர்ட்டு. 24,310 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவல் 24,076 அப்படிங்கிறது ஒரு செகண்ட் சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா 23,982 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் 24,582 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,859 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். இதை ரெட் கலர் லைனை இங்கே மாற்றிக்கிறேன். ஓகே, இதற்கு மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,849. அதற்கு மேலே 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பிரேக் பண்ணிட்டா 25,365 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் நெஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு நெஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். $24,400 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஆனால் கால் சைடு பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,000 தான் சப்போர்ட் இருக்குது. மார்க்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. ஆனால் மார்க்கெட் எவ்ரி 100 பாயிண்ட் ஏறும்போது எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதோட மனநிலை என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் பட்ஜெட்டில் பெருசாக விழுகலை. ஆனால் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் வந்துருமோ அப்படிங்கிற மாரி ஒரு பயத்திலே தான் மார்க்கெட் இருக்குது. சரிங்களா, அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக ட்ரேட் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஏன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் விழலாம் அப்படிங்கிற மாரி எல்லாரோட மனநிலை இருக்குது. அதனால் பொசிஷனை கேரி பண்ணிக்கிறதுக்கு யாரும் விரும்பலை. மேலே ஏறினா எவ்ரி 100 பாயிண்ட் பொறுமையாக ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால கால் சைடு எவ்ரி 100 பாயிண்ட் ஓய் டேட்டா பில்ட் ஆகிருக்கு. புட் சைடு பார்த்தீங்கன்னா 24,000 தான். ஏன்னா விழுந்துச்சு அப்படின்னா வேகமாக விழுகும் அப்படிங்கிறதுனால 24,000 போய் ரைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதை பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி எக்ஸ்பிரி, பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி நல்ல வால்டைலிட்டி இருந்தது நண்பர்களே. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆன லெவல்லேருந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. 24,700 ஒரு சடன் டைமிங்கில் 1000 பாயிண்ட்ஸ் விழுந்துச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா சடன் டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்ஸ்லாம் ஈஸியாக விழுந்து எழுந்திரிச்சிருது. ஓகே, கண்டினியூஸாக நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. 50,778 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கு. நாளைக்கு இந்த லெவலை ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். நம்மளோட 2 லெவல்ஸுமே பிரேக் பண்ணியிருக்கு இந்த ரேஞ்ச். சரிங்களா, அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் 2 இந்த லெவலை கீழே வச்சிடலாம். ஓகே, இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, அது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 50,236 அப்படிங்கிற லெவல் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 49,728 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கி இந்த லெவல் 51,518 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 51,939 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,091 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணால் தான் 51,500 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிலையாக இருக்கட்டும் நிஃப்டிலையாக இருக்கட்டும் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி தான் நீங்கள் முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து டச் பண்ணிட்டு தான் மத்தியானமும் விழுந்துச்சு. ஆனால் வந்து லாஸ்ட் 15 மினிட் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஒன்ஸ் இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே வர ஆரம்பிச்சிது அப்படின்னா ஃபர்தராக நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பிரேக் அவுட் லெவல் வந்து என்ன சொல்ல வருதுன்னா மேலே வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து காமிக்குது நண்பர்களே. இந்த ட்ரெண்டை வந்து பார்த்துக்கோங்க. இதேமாரியே நெஃப்டிலையும் ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இந்த லெவல் ஓகே, நெஃப்டிலையும் இதே போல் இந்த ட்ரெண்டை டச் பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டுக்கு மேலே வந்துச்சுன்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போலவே தான் பேங்க் நிஃப்டிலையும். ஆனால் பேங்க் நிஃப்டி அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் வர இருக்கிற நாட்களில் என்ன செய்யுது அப்படின்னு. ஃபின் நிஃப்டிலையும் அதே ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது. இந்த லெவலில் வந்து பாருங்கள். இந்த லைனை வந்து உங்களோட சார்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுக்கிட்டு இந்த லெவலை வந்து பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டிலாம் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அகைன் மேலே வந்துச்சு அப்படின்னா 23,400 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஹையை வந்து நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கும். இந்த லெவல் 23,385 அப்படிங்கிற லெவல் செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,491 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து இன்றைக்கி ஒரு டபுள் பாட்டம் மாரி மார்க்கெட் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இந்த ரேஞ்ச் வந்து 22,997 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 22,811 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 22,654 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சப்போர்ட் எடுத்ததுலேருந்தே மிட் கேப் வந்து நல்லா மேலே வரத்துக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. சரிங்களா, இந்த லெவலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதுங்களா. இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா. பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. சேனலோட ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் வந்து நல்லாவே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. சரிங்களா, எது நாளைக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்விங் 12,343 342 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,232 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 11,947 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து டே ஹை. இந்த ஜோன் தான் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ். 12,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 12,600 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைனு மிட் கேப்புக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதை வந்து பார்த்துக்கோங்க நண்பர்களே. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்து ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. மார்ஜின் ஃபெசிலிட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3x4x5 மார்ஜின் ஃபெசிலிட்டி வரைக்கும் தராங்க.
மற்ற ப்ரோக்கரேஜஸோட கொஞ்சம் ப்ரோக்கரேஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். விருப்பம் இருக்க நண்பர்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அதுவும் ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 3 மந்த் கன்சிஸ்டண்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். பேப்பர் ட்ரேட் பண்ணி உங்களால் 3 மந்த் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அதுவும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மிட் கேப்பில் இன்னொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டமும் எடுத்துக்கலாம். இந்த ரேஞ்சில் வந்து மேலே போயிட்டு ஓகே ஒரு டபுள் பாட்டமும் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா மிட் கேப்பு நல்லாவே இந்த ட்ரெண்டுக்கு மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு டபுள் பாட்டமாகவும் எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.